மிரண்டு போற அளவுக்கு நடந்த ஒரு ரியல் சைக்கோ கில்லரோட கதை இது. ஏன்னா 30 வருஷமா அவன் என்ன தேடிட்டு இருக்கீங்க, நானே ஒரு க்ளூ தரேன் அப்படின்னு அவன் கொடுத்த க்ளூ மூலமா அவனை எப்படி கைது பண்ணாங்க. இந்த ஒட்டுமொத்த கொலையும் பண்ணது யாரு அப்படின்னு உங்கள பல பேருக்கு அந்த கேள்வி இருந்திருக்கும். போலீஸ் அவரை கைது பண்ணாங்களா இல்லையா? அந்த சீரியல் கில்லர் யாரு? த மோஸ்ட் சென்சிட்டிவ் கேஸ், அதே நேரத்தில் த மோஸ்ட் பாப்புலர் கேஸும் கூட. யார் அவன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கான். ஒரு சின்ன க்ளூ கூட விடாம போயிருக்கான். ஸோ ஸ்டில் 1974 இருந்து ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் வரைக்கும் யார் இதை பண்ணது அப்படின்னு போலீஸ் ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப இன்னொரு பொண்ணை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட பேரு கேத்ரின். அந்த பொண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதே மாதிரியான சில மாதங்கள் ஃபாலோ பண்ணி லிட்ரலாக ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்குது அப்படிங்கிறதையும் அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணும் தம்பியும் தான் மேக்சிமம் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஷாக் ஆகிறாங்க. காரணம், அந்த பொண்ணோட தம்பியை கன் பாயிண்ட்ல பிளாக்மெயில் பண்ணி அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஷாக்கான கேத்ரின் மிரண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துறதுக்குள்ள அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய ராடை எடுத்து அந்த பொண்ணை தாக்க முயற்சிக்கிறான். இந்த பையனையும் வழக்கம் போல அவனோட ஸ்டைல்ல கண்ணை கட்டி கையையும் கட்டி பிளாஸ்டிக் கவர்களால கட்ட முயற்சிக்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்த்து அப்படின்னா மேல இருக்கக்கூடிய தன்னோட பெட்ரூம்க்கு ஓட முயற்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தம்பி அந்த கயத்தை ரிமூவ் பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ண முயற்சிக்கிறான். அதாவது அந்த சீரியல் கில்லரை அட்டாக் பண்ண முயற்சிக்கிறான். இதை பார்த்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா கோவத்தில் ஆக்ரோஷத்தில் ஒரு பெரிய ராட் எடுத்து 2 தடவை அந்த கேத்ரின் தம்பியை தலையிலேயே அடிக்கிறான். மயங்கி கீழே விழுந்தவன் இவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு மேல பயந்து ஓடுனாங்க இல்லையா அந்த கேத்ரின், அவங்கள ஓடி துரத்த முயற்சிக்கிறான். அவங்களையும் அதே மாதிரி பிடிச்சு கண்ணை கட்டி ராடை எடுத்து தலையிலேயே அடிக்கிறான். இந்த தடவை 2 தடவை இல்லை, பல தடவை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவனோட சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இவனோட சிக்னேச்சர் ஸ்டைலே கண்ணை கட்டுறது, கயத்தை கட்டுறது. அந்த பொண்ணை எப்படி டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க, அந்த பொண்ணு எப்படி துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு தூரத்துல இருந்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இறந்தும் போறாங்க. அங்கேருந்து வெளியே கிளம்புறான். இந்த சம்பவம் முடிஞ்ச போது அங்கேருந்து சில பொருட்களை மட்டும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து சில பொருட்களை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இறந்துட்டதா நினைச்ச கேத்ரினோட தம்பி கண்ணை முழிக்கிறான். முழிச்சு பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய அவனோட பெட்ரூம்க்கு போய் பார்க்கும்போது அவனோட தங்கை, அதாவது அந்த கேத்ரின் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து ஷாக்கான அவன் மயக்கத்தோடைய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றான். அவனோட நோக்கம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையே நம்ம தூக்கி இருக்கோம், இவங்க வெறும் 2 பேர் தானே அப்படிங்கிற தைரியத்துல போனா வேலையை முடிச்சான், கிளம்பி வந்துட்டே இருந்தான். பட் அவன் விட்ட லூக் ஹோல் என்ன அப்படின்னா இறந்துட்டதா நினைச்ச அந்த கேத்ரினோட தம்பி கண் விழிச்சது தான். அவன் எந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் என்னதான் அவன் சொல்ல ஆரம்பிச்சாலும் அவன் யாரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல அந்த போலீஸ்னால. இதுக்கப்புறம் தொடர்ந்து பல கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். உதாரணத்துக்கு ஷேர்லி அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 24 வயசு மதிக்கத்தக்க அவங்கள கொலை பண்ண முயற்சிக்கிறான். அதுக்கப்புறம் நான்சி ஃபாக்ஸ், மெரைன், விக்கி, டொலாஸ் டேவிஸ் அப்படிங்கிற மாதிரி வரிசையா பல பேரை கொலை பண்ணியிருக்கான். 1991 வரைக்கும் இவன் தொடர்ந்து பல கொலைகளை பண்ணியிருக்கான். விக்கி அப்படிங்கிறவங்களை கொலை பண்ணும்போது அவன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, அவன் அந்த கொலைனாலேயே மாட்ட போறான் அப்படிங்கிறது. செப்டம்பர் 16, 1986 டெலிஃபோன் மெக்கானிக்கா அந்த வீட்டுக்குள்ள போக முயற்சிக்கிறான். அதாவது விக்கி அப்படிங்கிற பொண்ணோட வீட்டுக்கு. இவங்களும் டெலிஃபோன் தானே சரி செய்ய வரான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விடும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் டெலிஃபோன் மெக்கானிக் இல்ல, இவன் ஒரு பக்கா சீரியல் கில்லர் அப்படிங்கிறது. கொலை பண்ணும்போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட வழக்கம் போல அதே சிக்னேச்சர் ஸ்டைலில் அவன் கண்ணை கட்டுறான், அந்த பொண்ணோட கைகளை கட்டுறான், பிளாஸ்டிக் கவர்களால் கட்ட முயற்சிக்கிறான், அதே மாதிரி துன்புறுத்த ஆரம்பிக்கிறான், அபியூஸ் பண்றான். இது தொடர்ந்து அதே மாதிரியான அவனோட சிக்னேச்சர் ஸ்டைலில் இது நடக்குது. அந்த பொண்ணு எப்படி துடிக்க இறக்குறாங்க அப்படின்னு தூரத்துல இருந்து வழக்கம் போல ரசிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அபியூஸ் பண்ணி அந்த பொண்ணையும் கொல்றான்.
வெளியில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தடவை சின்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அந்த வீட்டில் இருந்து. அந்த பொண்ணோட காரை திருடிட்டு வெளியே போகிறான். இந்த காரை திருடிட்டு போன அந்த சீரியல் கில்லர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கேருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணோட டிரைவிங் லைசன்ஸ், விக்கியோட டிரைவிங் லைசன்ஸை மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். ஜஸ்ட் ஒரு ப்ரூஃபுக்காக, ஒரு மெமரிஸ்க்காக. யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்று அங்கே இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு 2004 ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறான். இன்னுமாடா என்ன தேடிட்டு இருக்கீங்க, 30 வருஷமா என்ன தேடிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு இன்ன வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிக்கிறான். மிரண்டு போன அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே போலீஸ்க்கு இந்த தகவலை பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒட்டிரியோ, அதாவது ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே க்ளோஸ் பண்ணான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இது நடந்தது 1974. சரியா 30 வருஷம் தாண்டி 2004 இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறான். அந்த கொலை மட்டும் இல்லை, விக்கி அப்படிங்கிற பொண்ணை கொன்னதும் நான் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கிட்ட. ஏன்னா அந்த விக்கி அப்படிங்கிற பொண்ணை யார் கொலை பண்ணது அப்படின்னு தேடும்போது இந்த சீரியல் கில்லரோட பேரே அங்கே அடிப்படலை. வேற யாராவது தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் அந்த கேஸ் விசாரிக்கப்படுது. இதை பார்த்து காண்டான அவன் 2004 நான் தாண்டா அந்த கொலையும் பண்ணேன், என்னை விட்டுட்டு வேற ஆளை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே தெரிவிக்க ஆரம்பிக்கிறான். இதை போலீஸ்க்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரில்லியண்டா ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டர்லயே ஒரு விஷயத்த அந்த சீரியல் கில்லர் பதிவு பண்ணியிருந்தான். என்னன்னா, இந்த கொலைகள்லாம் பண்ணது நான் தான், நீங்க நம்பல அப்படின்னா ஒரு ப்ரூஃப் ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமா, இப்போ ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமா என்னோட ப்ரூஃபை, இந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மொத்த ஃபோட்டோஸும் என்கிட்ட இருக்கு, அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த போலீஸ்க்கு அதுலேருந்து ஒரு க்ளூ கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகே, நீங்கள் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கை அனுப்ப சொல்லி கேளுங்க அப்படின்னு அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கிட்ட இவங்க போலீஸ் சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமாக அந்த சீரியல் கில்லருக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது, எங்கள் சைட்லேருந்து இந்த ஒரு க்ளூவை வச்சுட்டு நாங்கள் பிடிக்க மாட்டோம், அண்ட் இந்த ஃப்ளாப்பி டிஸ்கை வச்சுட்டு ட்ரேஸும் பண்ண முடியாது அப்படின்னு பொய் சொல்லி அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த அந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃப்ளாப்பி டிஸ்க் மூலமாக அவனோட எல்லா டேட்டாவையும், ஒட்டுமொத்த டேட்டாவையும், அவன் பண்ண கொலைகளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே, அந்த விக்கிங்கிற பொண்ணு முதற்கொண்டு எல்லா டேட்டாவையுமே அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் வச்சு அனுப்ப ஆரம்பிக்கிறான். ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட், சைபர் ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஹார்ட் டிஸ்கோட நேம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீரியல் கில்லரோட பேர் தான் டென்னிஸ் ராடார். ஒரு சர்ச்சோட பிரசிடென்ட் அப்படிங்கிறதையும் பார்த்து மிரண்டு போறாங்க. 2 வாழ்க்கை கதை இருக்கு இல்லையா. இந்த பக்கம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கொடூரமான சீரியல் கில்லர், இந்த பக்கம் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கான் அந்த சீரியல் கில்லர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச்சோட பிரசிடெண்டாகவும் இருந்திருக்கான். எப்படிடா 2 வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அந்நியன் மாதிரி இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேக் டு த டெக்னிக்கல் டேர்ம், அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஸ்டோரி, டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எப்படி அந்த ஹார்ட் டிஸ்கை ட்ரேஸ் பண்ணாங்க. சைபர் ஃபாரன்சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலுமே அது போதுமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் இந்த டென்னிஸ் ராடார் அப்படிங்கிற சீரியல் கில்லர் அவனோட டேட்டாவை வச்சு அனுப்பும்போது அவன் என்னதான் அவனோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணி அவன் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கை அனுப்பிச்சிருந்தாலுமே கூட ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஒவ்வொரு டேட்டாக்குமே மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு மெட்டா டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவில் அந்த ஃபோட்டோ எந்த டேட்டில் எடுக்கப்பட்டது, எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எந்த லொக்கேஷனில் எடுக்கப்பட்டது, யார் ஃபோன் எந்த டிவைஸில் எடுக்கப்பட்டதுங்கிற வரைக்கும் ஒட்டுமொத்த டேட்டாவுமே அந்த டேட்டால இருக்கும், அந்த ஒரு போட்டோஸ்ல இருக்கும். சிம்பிளா லொகேஷன் ஆன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிற வரைக்கும் துல்லியமா கணக்கிட முடியும். இது இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா போயிருச்சு. பட் அன்னைக்கு இருந்த காலகட்டத்திலையுமே கூட இந்த மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜரா பிளே பண்ணுச்சு. ஸோ அவன் அந்த மெட்டா டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு அவன் டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு கில்லரோட ஹார்ட் டிஸ்க் கிடைச்சது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீசைக்ளிங் பின்ல டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் கிடைக்கல அப்படின்னா ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க.
டெஃபினட்டாக தெரியும் அந்த மாதிரியான கிரைம் கில்லர்ஸாக இருக்கட்டும், ஒரு 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 இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகள் பண்ண அவன் எல்லா டேட்டாவையுமே அவனோட பர்சனல் டேட்டா எதையுமே இது கூட லிங்க் பண்ணியிருக்க மாட்டான். அந்த மாதிரி வச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணியிருப்பான், இல்லை ஃபார்மேட் பண்ணியிருப்பான். அதனால ஹார்ட் டிஸ்கை வாங்கின அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மெட்டா டேட்டாவை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் கேஸை கொண்டு போவாங்க. அந்த மெட்டா டேட்டாவில் தான் அந்த ஹார்ட் டிஸ்கோட பேர் டென்னிஸ் ரேடார் அப்படிங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெறும் டென்னிஸ் அப்படிங்கிற நேம்ல மட்டும் அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சர்ச்சை வச்சு பார்க்கும்போது அந்த சர்ச்சில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு வச்சு கேஸை நகர்த்தும் போது இவன் அந்த சர்ச்சுக்கு பிரசிடண்டா இருந்திருக்கான் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸும் மறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த கேஸும். என்னதான் அவன் பயங்கரமான சீரியல் கில்லரா இருந்தாலுமே கூட சைபர் ஃபாரன்சிக்ஸ் எந்த அளவுக்கு மேஜரா பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த கேஸ் மூலமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நான் இந்த ஸ்டோரியை சொல்லும்போது பல பேருக்கும், என்னோட ஃபாலோவர்ஸ் ஆன பல பேருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். சைபரை விட்டுட்டு ஏன் தள்ளி போயிட்டு ஒரு கிரைமை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். பட் என்னன்னா இந்த கேஸ் முடிவுக்கு வந்தது 30 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்க முடியாத போலீஸ்க்கு தண்ணி காட்டின ஒருத்தன் 30 வருஷம் கழிச்சு கைதானதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஃப்ளாப்பி டிஸ்க், இந்த சைபர் ஃபாரன்சிக்ஸ் மூலமா மட்டும்தான் இது நடந்திருக்கு. சைபர் ஃபாரன்சிக்ஸ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப மேஜராக ப்ளே ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றின இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு சைபர் ஃபாரன்சிக்ஸையும் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?